நேற்று வந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகலாமா என்று கேட்கிறார். பால் முட்டை ரொட்டி திட்டத்தை அமல்படுத்திய தலைவன் விஜய். உங்கள் ஆட்டத்தில் முடிகிற நேரம் வருகிறது. நாட்டு மக்களுக்கு வரிப்பணத்தை நீங்கள் மஞ்சள் குடிக்கிறீர்கள். நேற்று வந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகலாமா என்று கேட்கிறார். நேற்று வந்தவர் இன்று எப்படி சொல்வார்? 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சபிக்கப்பட்ட மக்கள் வாழுகிற ஊரில் பால் முட்டை ரொட்டி திட்டத்தை அமல்படுத்திய தலைவன் விஜய். இமயமலையே அண்ணன் கழக தலைவர் விஜயை ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், கிரேட் மாஸ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் சம்பத் இரவில் 9:10 நான் மாம்பாக்கம் தாவேகா மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். திருவண்ணாமலைக்கு பேச வந்தவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே கூட்டம் முடிந்து விட்டது. கூட்டம் மட்டுமல்ல, உங்கள் ஆட்டமும் முடிகிற நேரம் வருகிறது என்று தெரிவித்தார். ரூபாய் தரப்போவதாக திட்டம் வாங்கிக் கொள்ளுங்கள். வருகிற பொங்கலுக்கு 21 முழு தகவலோடு 21 பொருட்கள் தருகிறார். ஏன் போன பொங்கலுக்கு தரல? ஆமா, போன பொங்கலுக்கு தரல. போன பொங்கலுக்கு ரூபாய் தரல. இந்த பொங்கலுக்கு தருகிறார்கள். நாளைக்கு தேர்தல் வருகிறது, அதற்காக தருகிறார். இப்பொழுது 1000 ரூபாய் உரிமை தொகை தருகிறார்கள் அல்லவா? அதை அதிகமாக்கி தர வேண்டும் என்று திட்டம் போடுகிறார். அது எதற்காக தருகிறார்கள்? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த ரூபாயை தரப்போகிறார். தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறார். வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டின் முதலீடா அப்படின்னு கேட்டார். உரிய நேரத்தில் அதை அமல்படுத்துவதற்கு நானே வருவேன். உங்கள் முதலீடு எவ்வளவு மோசடி என்பதை நான் விளக்கமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் அடிக்கிற கொள்ளைக்கு கணக்குண்டா ஒரு அமைச்சர் ஒரே நாள் 888 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார். நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் மஞ்சள் குடிக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தினுடைய கடைசி வாரிசை கூட அதிகாரத்திற்கு கொண்டு வர துடிக்கிறீர்கள். காலம் காலமாக திமுக உழைத்ததற்கு மதிப்புண்டா? மரியாதை உண்டா? திமுக உயிர் தியாகம் செய்வதற்கு சபதமேற்றவரை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? உங்களிடத்தில் இருப்பது யார் இல்லை? எத்தனை நாளைக்கு? ஏன் தாவேகாவை கொச்சைப்படுத்துகிறீர்கள்? பிபி மீது எதற்காக? நான் தாய்கிராமம் நடத்துகிற ஒரே தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றில் ஏற்கனவே விஜயதான். ஒருவர் கொள்கை எதிரி டெல்லியில் இருக்கிற ஜமான்கள், தமிழ்நாட்டில் தர்பார் நடத்துகிறவர்கள் அரசியல் எதிரி என்று 2 எதிரிகளையும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்கிற போர்ப்படமும் துணிச்சலும் இந்திய அரசியலில் விஜய்க்கு மட்டுமே சாத்தியம். இது உறக்க சொல்லும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.